அன்பான நண்பர்களே, வாழ்க்கையில் நாம் பெரிய மாற்றங்களையோ அல்லது இழப்புகளையோ சந்திக்கும் போது பெரும்பாலும் நம்முடைய திசையை தழுவிக்கொள்வோம். இது ஒரு முக்கியமான நபர் நம்முடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறினால், அல்லது வேலைக்கு சிரமங்களை சந்திக்கும் போது, அல்லது நம்முடைய வாழ்க்கை நோக்கங்கள் தெளிவாக இல்லை என்று தோன்றும் போது நிகழலாம். ஆனால் இந்த தருணங்களிலும் நம்மை கூடிய நம்பிக்கையுடன் அழைத்துச் செல்லும் ஒரு பாதை எப்போதும் உள்ளது. இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தில் தங்கியிருந்த போது அவர்களிடம் மோசே என்ற ஒரு பெரிய தலைவர் இருந்தார். ஆனால் ஒரு நாள் மோசே இறந்துவிட்டார். இந்த பெரிய தலைவரின் இழப்பு மக்கள் மத்தியில் பயத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியது. மேலும் அவர்கள், நாம் இனி என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்டார்கள். அந்த நேரத்தில் கடவுள் ஒரு புதிய தலைவரான யோசுவாவின் மூலம் இஸ்ரவேலருக்கு ஒரு புதிய திசையை காட்டினார். கடவுள் கூறினார், நீ எழுந்து யோர்தான் ஆற்றை கடந்து செல். நான் உங்களுக்கு வாக்கு செய்த பூமியை உங்களுக்கு அளிப்பேன். நாம் வாழ்க்கையில் திசை தவறியதாக உணரும் போது கடவுள் நமக்காகவும் புதிய திசையையும் புதிய பார்வையையும் கொடுப்பார். அந்த பார்வை வெறும் தனிப்பட்ட வெற்றியையோ அல்லது சந்தோஷத்தையோ பற்றியது அல்ல, ஆனால் அது ஒரு பெரிய நோக்கத்துடன் இணைக்கப்பட்டிருக்கும். அது நம்மை உலகில் ஒரு நேர்மையான தாக்கத்தை ஏற்படுத்தவோ அல்லது நம் தனித்துவமான முறையில் உலகத்தை மாற்றவோ உதவக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த புதிய பாதையில் நடப்பதற்கு முன் நம் இதயங்களில் உள்ள பயத்தையும் சுயநலத்தையும் விட்டுவிட வேண்டும் என்பதை நினைவில் கொள்வது முக்கியம். நாம் நமது திட்டங்கள் அல்லது கணக்குகளுடன் அதிகமாக பற்றிக் கொண்டால் நாம் பெரிய ஒன்றை தவறவிடக்கூடும். இது ஒரு பயணத்தை போல. தூரம் செல்ல வேண்டும் என்றால் தேவையற்ற சுமைகளை விடுத்துவிட வேண்டும். நிச்சயமாக நாம் புதிய ஒன்றை தொடங்கும் போது தயக்கத்தையும் அல்லது நம்பிக்கையின்மையையும் உணரலாம். ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால், நாம் இயேசுவை சந்திக்கும் போது கடவுள் நமக்காக தயாரித்த பார்வையை காண ஆரம்பிக்கிறோம். இயேசு நமக்கு வழங்கும் பார்வை எப்போதும் நம் கற்பனைக்கும் மேல் பெரியதும் அதிசயமானதுமாக இருக்கும். இந்த பார்வை நமக்கு உயிரை கொடுக்கும் மற்றும் நம் சுற்றியுள்ள மக்களுக்கு நம்பிக்கையின் சக்தியை வழங்கும். ஆகையால் நீங்கள் இப்போது எங்கு இருந்தாலும், எந்த நிலைகளிலும் இருந்தாலும், நீங்கள் உங்கள் பாதையை தொலைந்ததாக நினைத்தாலும் இயேசுவின் அருகே வாருங்கள். அவர் அருகே வந்தால் கடவுள் உங்களையே மீறிய ஒரு பெரிய திட்டத்துக்கு கொண்டு செல்வார்.